ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷ்டிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மங்களூர் நகரில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆன்மீக தலங்களுக்கு எங்களை கண்ணம்மா மாமா மாமிங்கிறவங்க சென்னையிலேருந்து தான் அழைச்சிட்டு போய் அந்த கோயிலோட சிறப்புகள்லாம் சொல்லி எங்களை வழிபட வச்சாங்க. இப்போ நம்ம மஞ்சுநாதர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் கர்நாடகா மாநிலம் மங்களூருங்கிற ஊரில் கத்திரி மலை மேலே இந்த கோயில் இருக்குது. இது ஒரு பழமையான சிவன் கோயில். மஞ்சுநாதர் கோயிலில் 7 குளம் இருக்குது. அந்த குளத்துல நம்ம குளிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு நீர் ஊற்று மாதிரி ஒரு சொனை வரும். அதுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தீர்த்தத்துக்கு கோமுக தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இந்த தீர்த்தம் பிடிக்கிறதுக்கு சொம்பெல்லாம் பக்கத்துலேயே வச்சுருக்குறாங்க. அந்த சொம்பில் நம்ம தண்ணியை பிடிச்சிட்டு போனோம்னா அதனுடைய படியில் ஏறி போனால் மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது. சிவன் இருக்கார். அவருக்கு நம்ம கையாலே நம்ம அபிஷேகம் பண்ணலாம். அங்கேருந்து நம்ம மலை மேலே ஏறி போனோம்னா மேலே பாண்டவர் குகை இருக்குது. அந்த மலை மேலே காலபைரவர் கோயிலும் இருக்குது. அந்த படி ஏறி போகும்போது ஆஞ்சநேயர் தனியாக நிற்கிறாரு. நின்ற குளத்தில் காட்சி அளிக்கிறாரு. அப்போ நம்ம போய் ஆஞ்சநேயரை வழிபட்டு வரலாம். பரசுராமர் கத்திரி சென்று தான் அங்கு தவம் புரிஞ்சிருக்காரு. அங்கே சிவபெருமான் பார்வதி தேவியுடன் பரசுராமருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். இருக்கக்கூடிய மூலவர் மஞ்சுநாதர். இவரை நம்ம உருவ வழிபாட்டில் தான் நம்ம வழிபட முடியும். இந்த விக்கிரகத்தின் மேலே எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காதுன்னு சொல்கிறாங்க. மஞ்சுநாத கோயிலில் மகாவிஷ்ணு, ஐயப்பன், கோமுக கணபதி, வேதவியாசரும் இருக்கிறாங்க. அடுத்து பார்க்கக்கூடிய கோயில் முருதேஸ்வரர் கோயில். இந்த கோயில் கர்நாடகா மாநிலம் உத்தராகண்டா இடத்துல முருதேஸ்வரர் கோயில் இருக்குது. இதுவும் ஒரு பழமையான சிவன் கோயில். இந்த கோயிலை சுற்றி 3 பக்கமுமே கடலில் தான் சூழ்ந்திருக்கும். ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய சின்ன ஒரு மலை மேலே சிவன் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரம் 20 அடி உயரம் உள்ளது. இந்தியாவில் 2வது பெரிய கோபுரமாக இந்த முருதேஸ்வரர் கோயில் கோபுரம் இருக்குது. முருதேஸ்வரர் கோயில் ராமாயணர் காலத்திலிருந்தே இருந்து வருது. ராவணன் பெரிய ஒரு சிவபக்தர். அவர் சிவனை வணங்கி ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு வராரு. அந்த லிங்கத்தை கீழே வைக்காமல் இலங்கைக்கு கொண்டு போகிறாரு. இதை தெரிஞ்ச விஷ்ணு பகவானும் விநாயகரும் தந்திரம் பண்ணி அந்த ஆத்மலிங்கத்தை கீழே வைக்க ஏற்பாடு பண்ணிடுறாங்க. கீழே வச்ச லிங்கத்தை யாருனாலையும் எடுக்க முடியாது. அந்த இடம்தான் முருதேஸ்வரர் கோயிலாக இருக்குது. இரவு நேரத்தில் சாமியை சுற்றி தீபாரணெல்லாம் காமிக்கிறாங்க. இரவு நேரத்தில் கோயிலை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ராஜகோபுரத்துலேயே முன்பகுதியிலே ஒரு பெரிய சிவன் சிலை இருக்குது. அந்த சிவன் சிலைக்கு உள்ளே சிற்பங்கள்லாம் நல்லா வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. முருதேஸ்வரர் கோயில் ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமாகவும் விளங்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சஷ்டிகா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.